நட்புன்னா என்னங்க அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, கர்ணனை படிங்க, நட்புன்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லலாம். கண்ணபிரானும் குசேலரும் அவ்வை பாட்டியும் அதியமானும் கூட நட்பிற்கு இலக்கணமாகவே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய காமராசர் ஐயா அவர்களும் நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்திருக்கின்றார். காமராசர் ஐயா நட்புக்கு இலக்கணமா? இது என்னப்பா இது, தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு தோணுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் காமராசர் ஐயாவை பத்தி பேசினாலே பெரும்பாலும் அவர் ஒரு தேசப்பற்று மிக்கவர், ஏழைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்டங்களை வகுத்து தந்தவர், கர்ம வீரர், எளிமையான மனிதர் என்றெல்லாம் சொல்லி அவரை ஒரு பெருந்தலைவர் என்ற பார்வையிலேயே பெரும்பாலும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் எவ்வாறு தலைமை பண்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தாரோ அதேபோல் நட்பிற்கும் இலக்கணமாக விளங்கி இருக்கின்றார். இதற்கு சான்றாக அவருடைய வாழ்க்கையிலேயே பல நிகழ்வுகள் நிறைந்திருக்கின்றன. அவற்றுள் ஒரு நிகழ்வை பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வோம் வாருங்கள். காமராசர் ஐயா கிட்ட ஒரு மிகச்சிறந்த பண்பு இருந்ததுங்க. என்னன்னா, யாராவது ஒரு முறை அவர்கிட்ட நல்லா பழகிட்டாலே போதும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவங்களோட பேரு முதற்கொண்டு நினைவுல வச்சிருப்பாராம். ஏதாவது ஒரு வெளியூருக்கு போனாரு அப்படின்னா அங்க இருக்க தன்னுடைய பழைய நண்பர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து தொண்டர்களை கூப்பிட்டு அந்த நண்பர்களோட பேரு தகவல் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வர வச்சு நண்பர்கள்கிட்ட உட்கார்ந்து நல்லா கலந்துரையாடிட்டு ஏதாவது உதவி தேவைன்னா நண்பர்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்ல இருந்தே அவர் கிளம்புவாராம். அப்படி ஒரு முறை அவர் சிவகிரியில் தங்கியிருந்தார். அங்கே யாரோ ஒரு நபர் காமராசர் ஐயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். காவலர் வந்து அந்த நபரை தடுத்து நிறுத்தி, இங்க பாருங்க, இப்பெல்லாம் ஐயாவை பார்க்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாத்தையும் உள்ளிருந்து ஜன்னல் வழியா காமராசர் ஐயாவும் பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனே எந்திரிச்சு வந்து அந்த நபரை பார்க்கிறார். பார்த்த உடனே ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறையில அவர் கூட பழகிய நண்பர் தான் வந்திருக்கிறார். அந்த நண்பரை பார்த்த உடனே, அடடே வாப்பா வேலு, வா வா, நல்லா இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் தோல் மேல கையை போட்டு உள்ள கூட்டிட்டு வராரு. இதெல்லாத்தையும் பார்த்த அந்த காவலருக்கு ஒரு நிமிடம் ஒண்ணுமே புரியல, உறைஞ்சு போய் நிற்கிறார். அதே நேரத்துல அந்த நண்பர் வேலு ஐயா அவர்களுக்கோ ஆச்சரியம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தவராயிற்றே, எப்படி இருந்தாலும் காமராசர் ஐயா நம்மளை மறந்திருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் வந்தார். இருந்தாலும் பேரை கூட மறக்காம கூப்பிட்டு நலம் விசாரிச்சு தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரே, இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த நண்பர் உள்ள போறார். இப்போ வேலு ஐயா அவர்களும் காமராசர் ஐயா அவர்களும் உள்ள உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசுறாங்கங்க. சிறையில் அவங்க இருந்த நாட்கள், அன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேலு ஐயா அவர்கள் காமராசர் ஐயா அவர்களை எதற்காக சந்திக்க வந்தாருன்னா, ஏதாவது உதவிகள் கேட்டு பெறலான்னு தான் வந்தார். இருந்தாலும் நண்பரோட அன்பான உபசரிப்புல தன்னையே மறந்து கேட்க வந்ததை கேட்காமலேயே கிளம்பி போயிடுறார். ஆனா காமராசர் ஐயா அவர்கள் தன்னுடைய நண்பரை பார்த்த உடனேயே தெரிஞ்சுக்கிட்டார். அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனேயே அவர் ஏழ்மை நிலையில் இருக்கிறார், அவருக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட காமராசர் ஐயா அவர்கள் ஒரு சில நாட்களிலேயே தன்னுடைய வேறு ஒரு நண்பரின் மூலமாக ஒரு காவலாளி பணியை அந்த வேலு ஐயா அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாராம். இப்படி நண்பர்களை மறக்காமல் அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் கேட்காமலேயே உதவி செய்கின்ற தன்மை பெற்றிருந்தார் காமராசர் ஐயா அவர்கள். இதைத்தான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை பண்புடைமை என்கிற அதிகாரத்திலே என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொல்லுகின்றார். எவரும் தன்னை எளிமையாக கண்டு பேசும் நிலையில் வாழ்ந்தால் பண்புடைமை என்னும் நல் ஒழுக்கம் வந்து சேருவது எளிது என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கின்றார். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.